இவர்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்பீச்சை பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக ஹேக் குரூப், த ஹேக் குரூப் என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பு பாலஸ்தீனத்திற்கான அமைப்பாக இருக்கிறது. பாலஸ்தீனத்தினுடைய சுய நிர்ணய உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் பாலஸ்தீனத்திற்கான தனி நாட்டை உருவாக்குவதற்காகவும் உறுதி பூண்டிருக்கக்கூடிய 9 நாடுகள் சேர்ந்துதான் இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த நிகழ்வுல தான் இன்றைக்கு நமீபியாவினுடைய ஜஸ்டிஸ் மினிஸ்டர், நீதி அமைச்சர் அவர்கள் பேசி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பட்டியலில் பெலிஸ், பொலிவியா, கியூபா, கொலம்பியா, ஹாண்டுராஸ், மலேசியா, நமீபியா, செனகல், சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்திருக்கிறார்கள். நமீபியாவினுடைய ஜஸ்டிஸ் மினிஸ்டர் இவான் தௌசாஃப் அவங்க பேசும்போது இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, நமீபியா ஏன் பாலஸ்தீனத்திற்கான இந்த குழுவில் இணைய வேண்டும் தெரியுமா என்று ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுக்கிறாங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பாலஸ்தீனத்தை ஆதரிக்க நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பதை உலகத்திற்கு காட்ட வேண்டி இருக்கிறது. வருங்கால சந்ததியினருக்கும் இதை காட்ட வேண்டி இருக்கிறது. பாலஸ்தீனத்தினுடைய சுய நிர்ணயத்திற்கும் பாலஸ்தீனத்தினுடைய விடுதலைக்கும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று சொல்லி எதிர்கால சந்ததி நம்மை நோக்கி விரல் நீட்டி கேட்கிற போது நம்மிடத்தில் உறுதியான பதில் இருக்க வேண்டும். எங்களால் முடிந்த அத்தனையுமே பாலஸ்தீனத்திற்காக நாங்கள் செய்திருக்கிறோம் என்று நாம் நிரூபிக்க வேண்டும். அதனால் தான் இந்த குழுவில் நாங்களும் இணைகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நமீபியா அறிவித்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே மனிதநேயம் மிக்க பல நாடுகளை கொண்ட தேசமாக அந்த பகுதிகள் இருக்கிறது.